ஸோ அனைவருக்கும் வணக்கம். இது ஈரோடு ஆர்ஆர் அகாடமி. நான் உங்கள் கார்த்தி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது யூனிட் நம்பர் 8 குவாண்டம் மெக்கானிக்ஸ். வீடியோவில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி சிலபஸ் பார்த்துடலாம். ஸோ குவாண்டம் மெக்கானிக்ஸில் என்னென்ன சிலபஸ் இருக்குது பாருங்கள். ஸ்காட்டிஞ்சர் வேவ் ஈக்குவேஷன், ஃப்ரீ பார்ட்டிக்கல், particle in a potential valve and barrier penetration, the probability interpretation, expectation value, eigenfunctions and eigenvalues, stationary states, wave packet, uncertainty principle, linear harmonic oscillator, angular momentum and addition and angular momentum and addition of angular momentum. இது ஒரு பார்ட். செகண்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா பெர்டர்பேஷன் தியரி, டிரான்சாக்ஷன் ப்ராபபிலிட்டி, கான்ஸ்டன்ட் அண்ட் ஹார்மோனிக் பெர்டர்பேஷன், ஸ்கேட்டரிங் தியரி, டிஃபரன்ஷியல் அண்ட் டோட்டல் ஸ்கேட்டரிங் கிராஸ் செக்ஷன், பார்ன் அப்ராக்சிமேஷன், பார்ஷியல் வேவ் அனாலிசிஸ் அண்ட் ஃபேஸ் ஷிஃப்ட் அனாலிசிஸ், ரிலேட்டிவிஸ்டிக் வேவ் ஈக்குவேஷன், கெலன்-கார்டன் ஈக்குவேஷன், டிராக் ஈக்குவேஷன் அண்ட் இட்ஸ் ஃப்ரீ பார்ட்டிக்கல் சொல்யூஷன். இப்போ இந்த கிளாஸ் குவாண்டம் மெக்கானிக்ஸில் நம்ம ரெண்டு பாட்டான சிலபஸ் பார்த்தோம். சரி, வாங்க உள்ள நம்ம டாபிக்குள்ளே போகலாம். ஸோ இந்த யூனிட்டுடைய டாபிக் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா குவாண்டம் தியரி அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன். குவாண்டம் தியரி அண்ட் அப்ளிகேஷன். ஸோ அது சொல்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன் உங்களுக்கு குவாண்டம் மெக்கானிக்ஸ் உடைய ஹிஸ்ட்ரி. இந்த 16th சென்ச்சுரியில் பார்த்தீங்கன்னா நியூட்டனுடைய காப்செக்குலார் தியரி வந்துச்சு. அந்த நியூட்டனுடைய காப்செக்குலார் தியரி வந்து எதை எக்ஸ்பிளைன் பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட் தியரி. அப்போ அது என்ன சொல்லணும்னா லைட் வந்து நம்ம பார்க்குறதுக்கு ஒரு கண்டினியூஸ் எமிஷன் ஆஃப் பீம் மாதிரி நமக்கு தெரியும். பட் அது வந்து ஒரு டிஸ்க்ரீட் மேனர். எப்படி பார்த்தீங்கன்னா லைட் இப்போது லைட் சோர்ஸ் இருக்குது. ஒரு கேண்டில் கூட வச்சுக்கோங்களேன். கேண்டில் இருக்குது, கேண்டில்லேருந்து லைட் வருது. இது ஆக்சுவலாக நமக்கு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் பீம் ஆஃப் எமிஷன் மாதிரி தெரியும். பட் அப்படி கிடையாது. டிஸ்க்ரீட் பார்ட்டிகல்ஸ், அதாவது இந்த மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் பார்ட்டிக்கலாக இருக்கும். பார்க்குறதுக்கு கண்டினியூஸ் பட் இண்டிவிஜுவல் பார்ட்டிக்கல், பட் இட் இஸ் கோயிங் டு எமிட்டிங். ஓகேங்க தான் நியூட்டனுடைய காப்செக்குலார் தியரி. இந்த நியூட்டனுடைய காப்செக்குலார் தியரி பார்த்தீங்கன்னா காலங்கள் போக 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 நியூ லாஸ் அண்ட் ஃபினாமினன்ஸ்லாம் வர அது அந்த கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அப்போது Newton's law is going to failure to explain the new concept. ஓகேங்களா? நியூட்டன்ஸ் law என்ன பண்ணுது? நியூ லாஸை எக்ஸ்பிளைன் பண்ண முடியலை. அப்போது there we need another theory to explain Newton's failure. So that is called classical mechanics. So we know that very well, classical mechanics. இதெல்லாம் நியூட்டன்ஸோட நாவை எக்ஸ்பிளைன் பண்ண முடியல, ஃபெயிலியர் ஆச்சோ, அது எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணது தான் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ். ஸோ கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் நமக்கு தெரியும். மெயினாக நம்ம என்ன பண்ணுவோம், பாடிஸோடைய மோஷன்ஸை பற்றி படிப்போம். இயக்கத்தில் உள்ள பொருட்களுடைய பற்றி படிக்கிறது தான் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ். ஆஃப்டர் ஃபியூ சென்ச்சுரிஸ் இன்னும் புது லாஸ்லாம் வந்துட்டுருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்டு, காம்ப்டன் எஃபெக்ட்டு, பிளாக் பாடி ரேடியேஷன், இதெல்லாமே நியூ கான்செப்ட். கிளாசிக்கல் மெக்கானிக்ஸும் ஃபெயிலியர் ஆகுது. இந்த நியூ கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ண முடியலை. அப்போது அந்த இடத்துல இன்னொரு தியரி தேவைப்படுது. விச் ஆர் நாட் எக்ஸ்பிளைன்டு பை தி கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ், தட் ஆல் ஆர் எக்ஸ்பிளைன்டு பை தி நியூ தியரி. தட் இஸ் நியூ தியரி இஸ் கால்ட் குவாண்டம் மெக்கானிக்ஸ். இதெல்லாம் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியலையோ அது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறது குவாண்டம் மெக்கானிக்ஸ். இப்போ புரியுது ஹிஸ்ட்ரி. ஃபஸ்ட்டு தியரி பார்த்தீங்கன்னா நியூட்டனுடைய காப்செக்குலார் தியரி. நியூட்டனுடைய காப்செக்குலார் தியரி எதுலலாம் ஃபெயிலியர் ஆச்சோ, எதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியலையோ அதை வந்து கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிச்சு. தென் ஃபெயிலியர் ஆஃப் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ், இதெல்லாம் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியலையோ அதெல்லாம் குவாண்டம் மெக்கானிக்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிச்சு. இப்போ வாங்க இன்ட்ரோடக்ஷன் பார்ப்போம். Quantum mechanics now replaces the classical mechanics. Quantum mechanics started with the Planck's radical assumption
about atomic oscillator as given below. An oscillator cannot have any energy but only energy given by E equal to NH nu. நம்ம சிம்பிளா சொல்றோம், oscillator cannot have any energy but only energies have, என்ன சொல்லிருக்கோம், only energies have hello சொல்லுங்க E equal H nu, E equal H nu. So இங்க என்னங்கிறது number of oscillators, so E equal H nu, என்னங்கிறது number of oscillators. So H is called as Planck's constant, mu is the frequency of instant radiation, இங்க Planck's constant ஓட வேல்யூ தெரியும், 6.626 into 10 to the power minus 34 joule into second. இது வந்து SI unit, இது CGS unit, m square k kilogram per second. Okay, oscillator do not radiate energy continuously but only in jumps or quanta. நான் சொன்னேன் oscillator என்ன பண்றோம், பார்க்கறதுக்கு நமக்கு கண்டினியூஸா இருக்க மாதிரி இருக்கும், பட் அது ஜம்ப் ஆகும். இதான் இப்போ லைட் பத்தி சொன்னாலே காப்ஸ்கெட் லா தியரி. this quanta என்ன, packet of energy. quanta என்ன, packet of energy. This quanta of energy are emitted when an oscillator changes from one to another of its quantized state. So del E equal H nu. As ions as an oscillator remains in one of its quantized, so quantized means stationary state, it neither emits or absorb energy. ஒண்ணா energy emit பண்ணும், இல்ல energy absorb பண்ணும். The first thing is photoelectric effect. ரொம்ப இம்பார்ட்டன்டான effect, photoelectric effect. Einstein's hypothesis regarding photoelectric effect suggests that light traveling through space behaves not like a wave at all, but like a particle called photon. That's very important. Quantum la ரொம்ப முக்கியமான விஷயம் photon. Simply we know that, so photon is light, photon of energy. So photoelectric effect, H nu equal to E naught plus K maximum. H nu equal to E naught plus K maximum. இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், மறுபடியும் இதோட பாருங்க. Quantum mechanics now replaces the classical mechanics. Quantum mechanics started with Planck's radical assumptions about atomic oscillator as given below. An oscillator cannot have any energy but only energy given by E equal to NH nu. N number of atomic oscillator, H Planck's constant, that value we know that, and mu frequency of instant radiation. Second thing is the oscillator do not radiate energy continuously but only in jumps or quanta. These quanta of energy are emitted when an oscillator changes from one to another of its quantized state. That is equal del E equal H nu. As ions as an oscillator remains in one of its quantized or stationary states, it neither emits nor absorb energy. Then another thing is photoelectric effect. Einstein's hypothesis regarding photoelectric effect suggests that light traveling through space behaves not like a wave at all but like a particle called photon. Applying photon concept to photoelectric effect, H nu equal to E naught plus K maximum. The second thing, when H nu is the energy of photon falling on metal, part of H nu, that is E naught, is used in causing the electron to passes through metal surface. The excess of energy H nu minus E naught is imparted to electron in the form of kinetic energy. என்ன சொல்றான்னு புரியுதா? When H nu is the energy of photon falling on metal, a part of H nu is, that is E naught, is used to causing the electron to passes through metal surface. The excess of energy H nu minus E naught is imparted to electron in the form of kinetic energy. ஒன்னும் ஒரு மெட்டல்ல
ஒரு மெட்டல் எடுத்துக்கிறோம். அந்த மெட்டலில் வந்து ஒரு நம்ம ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் தெரியும். ஒரு சூட்டபிள் ரேடியேஷன்ஸ் நம்ம வந்து ஃபால் பண்ணும்போது அதுலேருந்து என்ன வரும், எலக்ட்ரான்ஸ் வந்து எஸ்கேப் ஆகி வரும். அந்த எக்ஸ்பெரிமெண்ட் தான் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். அதுதான் சொல்கிறாங்க. ஒரு மெட்டலில் ஒரு இன்ஸ்டன்ட் ரேடியேஷன் நம்ம ஃபால் ஆகும்போது, ஒரு ரேடியேஷன் ஃபால் ஆகும்போது அதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் வந்து எமிட் ஆகுது. அதில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் வந்து எமிட் ஆகுது. அதுதான் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். சரிங்களா? The next Compton effect, when light photon is scattered by any gas or liquid or solid, that is electron, a major part of scattered light has the same wavelength as that of instant light, but there is also a part of scattered light with changed wavelength given by del lambda, that means change in wavelength lambda dash minus lambda, that is h by m naught c 1 minus cos phi. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, காம்ப்டன் எஃபெக்ட். ஒரு லோ அட்டாமிக் சப்ஸ்டன்ஸ் எடுத்துக்கிறோம். இங்கே லோ அட்டாமிக் சப்ஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு அந்த லோ அட்டாமிக் சப்ஸ்டன்ஸில் ஒரு சூட்டபிள் ரேடியேஷன்ஸ் நம்ம வந்து ஃபால் பண்ணுறோம். ஒரு இன்சிடென்ட் பண்ணும்போது இட் கேன் எமிட்டிங் two waves. One is as that of incident beam, ரெண்டு beam emit பண்ணுது. ஒன்று வந்து as that of incident beam, that is called h nu. Another thing is slightly larger h nu dash. இதுதான் காம்ப்டன். சிம்பிளாக நான் சொல்லியிருக்கேன். ஒரு லோ அட்டாமிக் சப்ஸ்டன்ஸ் எடுத்துக்கிறோம். சப்ஸ்டன்ஸில் வந்து ஒரு சூட்டபிள் ஸ்கேட்ரிங், ஒரு இன்ஸ்டன்ட் பீம் வந்து தட் இன்ஸ்டன்ட் பீம் ஈக்குவல் ஹச் நியூ. அந்த இன்ஸ்டன்ட் பீம் ஹச் நியூ நம்ம ஃபால் பண்ணும்போது அது ரெண்டு பீமை எமிட் பண்ணுது. ஒரு பீம் வந்து as that of incident beam, என்ன நம்ம ஃப்ரீக்வன்சி இன்ஸ்டன்ட் கொடுத்தோமோ அதே ஃப்ரீக்வன்சி. இன்னொரு பீம் வந்து ஸ்லைட்லி லாங்கர் பீம். இதுதான் காம்ப்டன் எஃபெக்ட். ஸோ இதை தான் நம்ம வந்து காம்ப்டன் எஃபெக்டில் படிச்சிருப்போம். இதுதான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க, காம்ப்டன் எஃபெக்ட்லேயும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? கவனிங்க, இதான் காம்ப்டன் எஃபெக்ட். அந்த வேரியேஷன், அந்த வேவ்லென்த் வேரியேஷன்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ டெல் லாம்டா ஈக்குவல் லாம்டா டேஷ் மைனஸ் லாம்டா ஈக்குவல் டு ஹச் பை எம் நாட் சி இன்ட்டு 1 மைனஸ் காஸ் ஃபை. ஸோ டெல் லாம்டா ஈக்குவல் 0.0242 இன்ட்டு 1 மைனஸ் காஸ் ஃபை இன்ட்டு ஆம்ஸ்ட்ராங். ஸோ இந்த வேல்யூ ரொம்ப ரொம்ப முக்கியம், பார்த்துக்குங்க. இதுதான் அந்த வேவ்லென்த், சேஞ்ச் இன் வேவ்லென்த் வேல்யூ. Then thus the photon concept seemed to be in indirect conflict with well established and experiment verified wave theory of light. So இதெல்லாம் என்ன சொல்றோம்னா wave theory. என்ன சொல்றோம்? wave theory is modern views of the nature of light is that it has dual character. The dual character. So dual character என்ன? particle nature and wave nature. இரட்டை பண்பு நம்ம சொல்லுவோம். என்ன பண்ணுவோம்? இரட்டை பண்புனா என்னது? பொருட்களுக்கு இயல்பாகவே பொருட்களுக்குள்ள ஒரு பார்ட்டிக்கல் நேச்சர் இருக்கும். எப்பெல்லாம் அந்த பொருட்கள் வந்து மோஷன், இயக்கத்துக்கு வருதோ அப்போ அதுக்குள்ள சாதாரணவே வேவ் நேச்சர், அலைப்பண்பு வரும். அதாவது துகள் பண்பு, அலைப்பண்பு நம்ம தமிழில் சொல்லுவோம். இங்கிலீஷில் பார்ட்டிக்கல் நேச்சர், வேவ் நேச்சர் நம்ம சொல்லுவோம். இஸ் மாடர்ன் view of the nature of light is that it has dual character, behaving like a wave under some circumstances, under like a particle under others, photon. So particle nature na sadhanama light la irukum. So wave nature na photon, wave packet, a group of superposed waves which together form a traveling localized disturbance, especially one described by Schrödinger equation and regarded as representing a particle. இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதான் வேவ் நேச்சர், வேவ் ரெப்ரசன்ட் பண்ணக்கூடியது வேவ் நேச்சர். உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும், இந்த வேவ் நேச்சர் அலைப்பண்பு. ஸோ ஸ்காட்டிஞ்சர் வேவ் ஈக்குவேஷன் சொல்லணும். டைம் இண்டிபெண்டன்ட் ஸ்காட்டிஞ்சர் வேவ் ஈக்குவேஷன். ஸோ டெல் ஸ்கொயர் சை ப்ளஸ் 2m பை h கிராஸ் ஸ்கொயர் e மைனஸ் v சை ஈக்குவல் டு 0 தான் டைம் இண்டிபெண்டன்ட் வேவ் ஈக்குவேஷன். டைம் டிபெண்டன்ட் வேவ் ஈக்குவேஷன் மைனஸ் டெல் ஸ்கொயர்
by 2m del square dv into psi equal to high h cross dou psi by dou t. இது எப்படி எழுதுனா h psi by e psi ன்னு எழுதணும். இங்கே ஹாமில்டோனியன் அப்படிங்கிற நான் நோட் பண்ணியிருக்கேன். ஹாமில்டோனியன்கிறது எடுத்திருக்கோம். அதே மாதிரி லீனியர் வெக்டர் ஸ்பேஸ். A linear vector space V is a set of elements which is may be added or multiplied by scalars ai in such a way that the operation else only elements of V closure னா addition and scalar multiplication obey the following rules. இந்த மாதிரி commutative property, associative property. Vij plus Vi plus Vj equal to Vj plus Vi, commutative property. Associative property na Vi plus Vj plus Vk, Vi plus Vj plus Vk, இது associative property. இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டியை ஒபே பண்ணுறது லீனியர் வெக்டர் ஸ்பேஸு. லீனியர் ஆப்ரேட்டர் இது வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.